கூட ஏராளமான சாட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான சாட்சி நிறைய சொல்லணும் நான் சொல்லியிருக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு அந்த தாட் வந்துகிட்டே இருக்குது சாட்சி வந்துருக்கிறதுனால. ஸோ ஒருவேளை கத்தோடைய காரியம்லாம் வந்துருக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டு பக்தி இருக்கிறதுக்காக சொல்லுங்கள் இல்லையா. நான் வந்து மேக்ஸிமம் இன்னைக்கு இந்து மார்க்கெட்டிலேருந்து ஆர்சி மார்க்கெட்லேருந்து வராங்க. அப்படி ஒரு இந்து மார்க்கெட்லேருந்து வந்தோம்னா நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பக்தி உள்ள இந்து மார்க்கெட். சனிக்கிழமை மாத்திரம் சந்தர்ப்பத்தை வந்து ஒரு நாள் போகவே மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் ஊர் பக்கத்துலேயே காளிகாப்புரம் சேர்ந்து ஒரு கோவிலாம் இருக்குது. வழக்கம் போகாமல் இருக்கவே மாட்டேன். மற்றபடி இன்னும் அக்கம் பக்கம் இருந்து என்னென்ன கோயிலில் என்னென்ன நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சு அப்படிலாம் நான் போனேன். என்னுடைய நல்ல சின்ன கையெல்லாம் வச்சுக்கிட்டு அது முன்னாடி உட்கார வச்சு சைக்கிளில் போவேன் நான் பார்த்துட்டு. அப்படி தான் நான் பொண்ணு பெரிய பொண்ணு அப்படி ரொம்ப அந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் நான் போட்டு ரொம்ப பக்தி வைராக்கியமாக நான் எழுதியிருக்கேன். இப்படி இருக்கும்போது எனக்கு அப்போ வந்து இப்போ 3 பொண்ணு ஒரு பையன், அப்போ ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி நான் மாலை போட்டு அவ்வளோ அப்பா மாலை போட்டிருக்கேன். பொண்ணுக்கு உடம்பு சரியாக போயிருக்கும்போது மாலை போட்டிருக்கேன். அதோட பேர் மணிமாலை. மணிமாலா. இன்னொரு பொண்ணு பேர் அதுக்கப்புறம் பொண்ணு பொண்ணுன்னா மனோன்மணி, வெளியே பேர் மணிகண்டன். அப்புறம் இன்னொரு 8 பிள்ளைங்க கங்கா யமுனா பிள்ளைலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்போது இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு திடீர்னு காய்ச்சல். இந்த மாதிரி கார்த்திகை மாதம் தான் காய்ச்சல்னு நான் கூட நேராக ஆட்டோ பிடிச்சி பிரயாசப்படுவேன். நான் சொல்கிறது வந்து 90க்கு முன்னாடி சொல்ல சொன்னாங்க. 30 வருஷம் 30 வருஷம் கொண்டு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க பார்த்துட்டு குழந்தை பார்த்துட்டு இல்லை இது வந்து சாதாரண காசு தான், நீங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கோனா அது சீசனில் கிளைமேட் மாறினால வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போ என்ன ஒரு ஊசியை போட்டு மாத்திரை கொடுத்தாங்க. பெரியாசு கொடுத்தாங்க. இருக்கிறதுக்கு காய்ச்சல் அதிகமாக போச்சு. காய்ச்சல் அதிகமாக போய் என்ன ஆகி போச்சு. யாரும் பயப்படக்கூடாது. இருக்கிறதுக்கு காய்ச்சல் அதிகமாக ஆக என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய அந்த நான் டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த பிரேஸ்க்கு போகிறதோட சரி. அதுக்கப்புறம் இந்த மந்திரம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இந்த சாமி மந்திரிச்சு விடுறது அந்த மாதிரிலாம் பார்த்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த பிள்ளைக்கு இருக்கிறதுக்கு காய்ச்சல் அதிகமானவனே என்ன ஆகி போச்சு. திடீர்னு அந்த பிள்ளைக்கு கணிக்கிறேன் போச்சு. திடீர்னு கணிக்கிறேன் போச்சு. அப்போ இந்த ஐயப்பன் மேலே பயங்கர பக்தி எனக்கு. அப்போது என்ன அப்படியே இந்த செவத்தை தலைவருக்குள்ள என்ன பண்ணுது, நான் சொல்லிக் கொடுக்குறேன்ல ஐயப்பன் கோயில் சொல்லிக் கொடுத்தேன். ஐயப்பா இப்போ நம்ம 3 வயசு இருக்கும். இந்த ஐயப்பா அப்படின்னு செவத்தை அப்படியே தடவிக்கிட்டே வரும். பெத்த அப்பாவுக்கு பார்க்க எப்படி இருக்கும். அழுதுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அவ்வளோ ஒரு அந்த கொடூரமான நாட்கள்னு சொல்லலாம். ஐயப்பான்னு சொல்லிட்டு செவத்தை பிடிச்சி அப்படியே நடந்து வந்துட்டு நல்லா ஓடி ஆடி விளையாட்டக்குள்ள நானும் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணுறது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமே போய் இன்னொருத்தருக்கு போய் திருப்பி மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். அப்படி போகும்போது மந்திரம் பண்ணுறதுன்னா அதை புதுசாக இருக்கு. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், அந்த கத்திக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, அதை கட் பண்ணி விட்டார். அதை கட் பண்ணி விட்டார். கட் பண்ணுறாங்க. இப்போ கத்துறதே இல்லை, அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என்னாச்சு, இன்னொரு நாள் சரி இனி மந்திரத்தையோ இதெல்லாம் நம்பி வேப்பர் அடிக்கிறதையோ நம்பி போதும் கிடையாது. என்ன பண்ணணும்னா டாக்டர்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக ஒரு டாக்டர் ரமேஷ் ராஜன் அவர் இறந்து விட்டார். அவர்கிட்ட போனேன். அவர் பார்த்த உடனே என்ன பண்ணாரு, ஒரு ஊசி போட்டு அந்த வழியில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட போய்கிட்டு இருக்கும்போது ஃபிட்ஸ் வந்துச்சு. ஃபிட்ஸ் வந்தோடனே என்னாச்சு, அங்கே போய் ஒரு ஊசி போட்டார். ஊசி போட்ட உடனே
ஃபிட்ஸ் நிற்கலன்னா அவர் என்ன சொல்றாரு, யானைக்கு ஃபிட்ஸ் வந்தால் எவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த மருந்து செலுத்துவாங்களோ அது மாதிரி மருந்து செலுத்திருக்கு, அந்த ஃபிட்ஸ் நிற்கல. ஸோ இது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லி டக்குனு லெட்டர் பேரில் ஒரு லெட்டர் எழுதி ஃப்ரெண்ட்ஸ் நர்சிங் ஹோம் இன்றைக்கி உறையூரில் இருக்குது. இன்னைக்கு அது கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. அப்போது நர்சிங் ஹோம் இருந்துச்சு. நர்சிங் ஹோம் போய் எடுத்து லெட்டர் எழுதி நான் டாக்டர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு நீ அங்கே போங்க அப்படின்னு என்ன பண்ணால் உடனே தூக்கிட்டு நான் அங்கே போனேன். அந்த போனவனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு லெட்டர் கொடுத்து அவங்க நான் சும்மா சொல்லக்கூடாது, அந்த டாக்டர் எல்லாம் வந்து கடற்கரை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு ஒரு நாள் வச்சுருந்தாங்க. 2வது நாள் சாயந்தரம் என்னை கூப்பிட்டு ஐயா தம்பி நீங்கள் வந்து வேறக்குறைய உள்ள எல்லாமே சேர்த்து போச்சு, எல்லாமே சேர்த்து போயிட்டு இந்த இடத்துல தான் உயிர் இருக்கு, எல்லாம் சேர்த்து போச்சு. அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுக்குள்ளே எவ்வளோ ஹைட் இவ்வளோ நான் கொண்டு போகும்போது அவ்வளோ ஹைட் தான் இருந்துச்சு. ஆனால் மறுநாளே உயிர் போயிடுச்சு. உயிர் போகும்போது பார்த்தோன்னா கட்டு ஊசுக்கு இவ்வளோ நீளமாக வளர்ந்துருச்சு. எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, இது இவ்வளோ நீளம் இருக்குது, இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஆஸ்பத்திரிலாம் இருந்துட்டு அன்றைக்கி தான் வீட்டில் சமைச்சு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஃபுல்லாக இறந்து போச்சு. இறந்து போன பிறகு அப்புறமேல ஒரு ஆட்டோக்காரர் தெரியாமல் அப்படி சொல்லி குழந்தை இறந்து போகுதுன்னு சொன்னாங்க. எங்கள் மாமியார் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க. தூக்கிட்டு போய் அந்த வீட்டுக்கு கொண்டு சேர்த்து அழைக்க. அந்த துக்கம் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னார், ஏன் ஜெகபுதானுக்கு இந்த போன சோமன் அவரை எல்லாமே உண்மை நான் சொல்கிறேன். எனக்கு போனவன் தான் தெரிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போய் நான் இறந்தேன். அவ்வளோ பக்தியாக இருந்தேன். இயேசுவுக்குன்னு சொன்னால் அடிச்சுடுவேன். அவ்வளோ பக்தியாக இருந்தேன். அப்படி இருந்தேன் நான். ஏன்னா இங்கே போய் போன உடனே நான் சும்மா ஒரு சாதாரண ஒரு லுங்கியை கட்டிட்டு ஒரு சட்டையை விட்டு ஒரு புல்ல ஒன்று மேலே பண்ணிட்டு நான் போனேன். அங்கே போய் ஜெபம்லாம் பண்ணேன். அங்கே போன உடனே அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. அடுத்த டெலிவரியே ரெட்டை போகும்போது ரெட்டை போன ஆற்றுள்ள கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், ஒன்று திருவள்ளூர் கல்யாணம். அப்படி வந்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை அவங்க இன்னும் ஏராளமான சாட்சி இருக்கு. அதுக்கு காலம் கூடி வரும்போது சொல்லலாம். இன்னைக்கு இந்த சாட்சி வந்து உங்களுக்கு யோசனை கொண்டு சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கை பிடிச்சனா இன்னைக்கு 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு. ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்படல, ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படல, எல்லாம் பரிபூர்ணமாக கஷ்டப்பட்டு அவர் நல்லவர் நல்லவரே, பாவத்தை பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நன்றி இயேசுப்பா, நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்